Welcome to Excel comment today. இன்னைக்கு இந்த டேட்டா வச்சு என்ன பார்க்க போறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to use choose column formula and filter formula and both இது ரெண்டுத்தையும் வச்சு choose column and filter formula. நீங்கள் இந்த கே காலம்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அதோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சூஸ் காலம்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பர்டிகுலராக நமக்கு எந்தெந்த காலம்ஸ் வேணுமோ அந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நம்ம டேட்டா டேபிளில் இருந்து சேக்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம சூஸ் காலம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இது மோஸ்ட்லி 365 எக்ஸலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் சூட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதுலேயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ஈக்குவல் டு சூஸ் காலம் போட்டுட்டு நீங்கள் எந்த டேபிள்லேருந்து டேட்டா எடுக்கிறீங்களோ அந்த டேபிள் கொடுத்துட்டு எத்தனை காலம் வேணும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எத்தனை காலம்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 3,1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தேர்ட் காலம் வந்து ஃபஸ்ட்டு வரும், ஃபர்ஸ்ட் காலம் வந்துட்டு செகண்டாக வரும். இல்லை எனக்கு ஃபஸ்ட் காலம் இருக்கிற இடத்துலையே இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1,3 கொடுக்கலாம். இல்லை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நடுவில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற காலம் வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கிற சேலரி அப்படின்ற காலம் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் ஃபில்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பர்டிகுலராக ஒரு வேல்யூ மட்டும் தேவை, இல்லை ஒரு எம்ப்ளாயோட டேட்டா மட்டும் தேவை, ஒரு சேலரி ரேஞ்சில் இருக்கவங்களோட லிஸ்ட்டு மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபில்டர் ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபில்டர் ஈக்குவல் டு ஃபில்டர்னு போட்டுட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த டேட்டா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு எந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோமோ அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் காலம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு ஹெச்ஆர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஹெச்ஆர் வந்துடும். ஸோ இந்த நேம்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள். லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே டபுள் கோட்ஸ் கொடுத்து அது மட்டும்தான் அது கன்சிடர் பண்ணுறேன். நம்பர்ஸாக இருந்தால் டபுள் கோட்ஸ் தேவைப்படாது. ஸோ இப்போ எம்ப்ளாயில் ஹெச்ஆர் 2 பேர் தான் இருக்காங்க. ஸோ எம்ப்ளாயீஸ் 1 அண்ட் எம்ப்ளாயீஸ் 7. ஸோ அவங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ இதில் எப்படி ஃபில்டரை காமன் சூஸ் காலமில் எப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த இடத்துல ஃபில்டரை நம்ம இன்சர்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ சூஸ் காலம் அப்படின்றதுக்குள்ள எங்கே நம்ம டேபிள் அரேவை செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ஃபில்டர் அரேவை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அது மூலிமா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஈக்குவல் டு சூஸ் காலம் அப்படின்னு போட்டுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல டேட்டா டேபிளை தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு 3,1 இல்லை 1,3 எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் நம்ம காலம் நம்பர்ஸை கொடுத்துக்குவோம். ஓகேவா? கொடுத்துட்டு அதில் கண்டினியூஸாக நீங்கள் ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது தப்பு. ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத காமிக்கிறேன். இப்போ ஃபில்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சேம் அதே ஃபில்டர் இதில் சேலரி ரேஞ்ச் போட்டுட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுட்டு இப்போ 75,000 ஆர் 80,000 அப்படி கொடுக்குறீங்கன்னா சேலரியில் வந்து ஃபில்டர் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ எரர் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான ஃபார்முலா தப்பு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டா டேபிளாக செலக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம ஃபில்டர் அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபில்டரை காலம் நம்பர்ஸில் யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகாது. ஸோ அப்படியே அந்த ஃபில்டர் ஃபார்முலாவை கட் பண்ணி நம்ம கொஞ்சம் முன்னாடி பேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேபிள் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த இதை மட்டும் நம்ம டெலிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் ஃபார்ம் தான் ஒர்க் ஆகும். நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி தட்டி விடுங்க. அப்படியே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்குது. தேங்க்யூ.